Hello everyone, welcome to Ranga's classes. So, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ். சயின்ஸ்ல நம்மளுக்கு 3 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி. டோட்டல் 100 மார்க்ஸ். 100 மார்க்ஸ்ல 20 மார்க்ஸ் ப்ராக்டிக்கல். மீதி 80 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு இந்த 3 சப்ஜெக்ட்ல இருந்து தான் வரும். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கெமிஸ்ட்ரி. வெல்கம் டு Ranga's classes. Class 9 CBSE Science Chemistry. இல்ல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர் we are going to see matter and surroundings. ஃபர்ஸ்ட் நான் டெஃபினிஷன் படிச்சிட்டு டெஃபினிஷன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். Matter is anything that has mass and takes up space. It exists in different states and can change from one state to another through physical process due to kinetic nature of particles. Matter அப்படின்னா நம்மளை சுத்தி இருக்க எல்லாமே எவ்ரிதிங் இஸ் மேட் அப் ஆஃப் மேட்டர். அந்த மேட்டர் வந்து ஒரு எடை இருக்கணும், அது ஒரு இடத்த ஆக்குபை பண்ணணும். அதுதான் வந்து ஒரு மேட்டரோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. அந்த மேட்டர் வந்து வெவ்வேறு நிலையில இருக்கலாம். இட் கேன் ஹேவ் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆர் த ஸ்டேட்ஸ் கேன் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் எக்ஸிஸ்ட் இன் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ். அது என்ன ஸ்டேட்ல இருக்கணும் அப்படின்றது வந்து அந்த மேட்டரோட கைனடிக் நேச்சர், அதாவது அந்த மேட்டருக்குள்ள இருக்க பார்ட்டிகல்ஸோட கைனடிக் நேச்சர் தான் டிஃபைன் பண்ணும். ஸோ இதுல வந்து we have 5 key concepts. ஸோ ஒவ்வொரு கான்செப்டா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ஆஃப் மேட்டர். ஸ்டேட் ஆஃப் மேட்டர் அப்படின்னா ஒரு மேட்டர் என்ன நிலையில இருக்கு அப்படின்றது சொல்லுது. ஸோ நேச்சர்ல நம்மளுக்கு 3 ஸ்டேட் ஆஃப் மேட்டர் இருக்கு: சாலிட், லிக்விட், கேஸ். நெக்ஸ்ட் கைனடிக் தியரி. கைனடிக் தியரி தான் வந்து ஒரு மேட்டர் என்ன ஸ்டேட்ல இருக்கணும் அப்படின்றது டிஃபைன் பண்ண போகுது. எக்ஸாம்பிள் வந்து லிக்விட்க்கு பார்ட்டிகல்ஸ், அந்த மேட்டர்ல இருக்க பார்ட்டிகல்ஸ் வந்து கொஞ்சம் கேப் டிஸ்டன்ஸ் நிறைய இருக்கும். அதே சாலிட் வந்து நெருக்கமா கரெக்டான ஒரு ஆர்டர்ல அரேஞ்ச் ஆயிருக்கும். அதனாலதான் வந்து அது ஒரு டெஃபினட் ஷேப்ல இருக்கு. இது மாதிரி இதை கழட்டினா இந்த ஷேப் அதுலயே இருக்கும். ஆனா இதுக்குள்ள இருக்க இங்க நம்ம கழட்டி ஊற்றணும் அப்படின்னா அது வந்து தனியா ஓடும். தி ரீசன் இஸ் அதுக்குள்ள இருக்க கேப் வந்து நிறைய இருக்கு. ஸோ ஒரு கான்ஸ்டன்ட் ஷேப்ல ஸ்டே ஆகாது. அது கேஸ்க்கு வந்து இன்னும் நிறைய கேப் இருக்கும். அதனாலதான் வந்து எங்க வேணாலும் ஃப்ரீயா ஃப்ளோ ஆகும் காத்து. நெக்ஸ்ட் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட். நேச்சர்ல இருக்க இந்த 3 ஸ்டேட்ஸுமே வந்து டிஃபைன்டா இதுல மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு எந்த ரூல்ஸுமே கிடையாது. எந்த ஒரு இதுல இருந்து இன்னொரு ஸ்டேட்க்கு அதுவும் மாறலாம். அதுக்கு பேர் தான் வந்து சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட். லிக்விட்ல இருந்து சாலிடாவும் மாறலாம், லிக்விட்ல இருந்து கேஸாவும் மாறலாம். நெக்ஸ்ட் வந்து எவாபரேஷன். இந்த சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்ல ஒரு ப்ராசஸ் தான் வந்து ஹெல்ப் பண்ற ஒரு ப்ராசஸ் பேரு எவாபரேஷன். எவாபரேஷன் அப்படின்னா ஒரு லிக்விட் ஆவியா மாறுறது, கேஸா மாறுறது தான் வந்து எவாபரேஷன். ஸோ இந்த எவாபரேஷன் அஃபெக்ட் பண்றது 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் 3 ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணும். அது வந்து அந்த லிக்விட் மேல ஆக்ட் பண்ற டெம்பரேச்சர், என்ன டெம்பரேச்சர் அது கொடுக்குறோம் அப்படின்றது, அதே மாதிரி எவ்வளவு சர்ஃபேஸ் ஏரியா, எவ்வளவு அகலமான பாத்திரத்துல அந்த லிக்விட் இருக்கு அப்படின்றது, அப்புறம் விண்ட் ஸ்பீட், எவ்வளவு வேகமா காத்தடிக்குது அப்படின்ற 3 ஃபேக்டர்ஸ் தான் டிசைட் பண்ணும். லேட்டன்ட் ஹீட். லேட்டன்ட் ஹீட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு லிக்விட் ஒரு சாலிட் ஏதோ ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட் மாறுறதுக்கு கான்ஸ்டன்டான டெம்பரேச்சர். எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு 36 டிகிரி செல்சியஸ்லயே வச்சிருக்கு. 36 டிகிரி செல்சியஸ்லயே வந்து அது மாறாது. ஒரு டிஃபரெண்ட் நம்ம தண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா 100 டிகிரி செல்சியஸ் 100 டிகிரி செல்சியஸ்ல வச்சா ஆட்டோமேட்டிக்கா வந்து மாறிடும், ஆவியா மாறிடும் தண்ணி. ஸோ அந்த 100 டிகிரி செல்சியஸ் இஸ் லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வாட்டர். அதே மாதிரி தட் இஸ் லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன். அதே வந்து ஒரு லிக்விட் வந்து சாலிட் ஆகணும், ஐஸ் கியூப் ஆகணும் அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் வேணும். அந்த டெம்பரேச்சர், எந்த டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்ல ஒரு லிக்விட் சாலிடா மாறுதோ அதுதான் வந்து லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன். எக்ஸாம்பிள் வந்து நம்ம தண்ணி வந்து 0 டிகிரிஸ்லயே வச்சிருந்தோம்னா தான் அது ஐஸ் கியூபா மாறும். கொஞ்சம் அதிகமா 1 டிகிரில இருந்துச்சுன்னா கூட அது மாறாது. இதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸ் 9 சிபிஎஸ்இ கெமிஸ்ட்ரி பார்த்த சாப்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சாப்டர் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்க வந்து டியூஷன் 1-on-1 மென்டர் எடுத்துக்கலாம் ரங்காஸ் கிளாஸஸ்ல. அதுவே வந்து எனக்கு ஃபுல் 9th ஸ்டாண்டர்டே வந்து கொஞ்சம் டஃபா இருக்கு, எனக்கு ஃபுல் 9th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி சொல்லி தரணும் அப்படின்னா நீங்க RFC பேட்ச் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு கெமிஸ்ட்ரி வந்து போத் நீட்
லீவ் வந்து கம்பல்சரி நம்ம படிச்சாலும் ஜேஇ ஐஐடி போறோம் அப்படின்னு எக்ஸாம் எழுதுறோம் அப்படின்னாலும் நம்ம கம்பல்சரி படிச்சாகணும். எங்க கிட்ட என்ன பெனிஃபிட் அப்படின்னா நீங்க ஒன் ஆன் ஒன் ஒரு இதுல எப்படின்னா ஃபேஸ் டு ஃபேஸ் உங்களுக்கு ஒருத்தருக்கு மட்டும் தான் சொல்லி தருவோம். உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு எப்படி புரியுதோ அதுக்கு ஏத்த மாதிரி நாங்க டெய்லர் மேக் பண்ணுவோம் இந்த கிளாஸஸ். உங்களுக்கு புரியுற ஸ்டைல்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு நாள் பேசினதுக்கு அப்புறம் நாங்க வந்து உங்களுக்கு என்ன ஸ்டைல் ஆஃப் டீச்சிங் உங்களுக்கு அடாப்ட் ஆகும் அப்படின்றதுக்கு ஏத்த மாதிரி நாங்க வந்து கிளாஸஸ் நாங்க ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு சொல்லி தரோம். ஸோ உங்களுக்கு புரியறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ஹை மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கும். ஸோ என்டையர் 9th கிளாஸ்க்கு ஆல் சாப்டர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க ஆர்எஃப்சி பேட்ச் சூஸ் பண்ணலாம். அது ஆர்எஃப்சி 2.0 ஒரு ஸ்டாண்டர்ட் கிட் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களோட ஆர்என்டி டீமுக்கு இந்த நம்பர்ல காண்டாக்ட் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. தேங்க்யூ.